அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மடி மேத் போர்டு. கணக்கு எண் 2 கணம் x சமம் 3, 4, 6, 8 என்க r சமம் x, f of x such that x belongs to x, f of x equal to x square plus 1 என்ற உறவானது xிலிருந்து nக்கு சார்பாகுமா? எக்ஸிலிருந்து எண்ணுக்கு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸோடைய கணம் தான். கணம் எக்ஸை நம்ம எடுத்துக்கணும். எண் அப்படிங்கிறது இயலெண்கள். இந்த உறவு கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இந்த உறவை வரிசை சோடிகளை கண்டுபிடிச்சி, அதாவது பட்டியல் முறையில் நம்ம எடுத்து எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் எக்ஸிலிருந்து இந்த உறவானது எண்ணுக்கு சார்பாகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு கணக்கில் கணம் எக்ஸும் உறவு ஆறும் கொடுத்துருக்காங்க. உறவு ஆறு கன கட்டமைப்பு முறையில் இருக்குது. அதை நம்ம வரிசை சோடிகளாக எடுத்து எழுதணும், அதாவது பட்டியல் முறையில். ஒவ்வொரு வரிசை சோடிகளும் எப்படி இருக்கும்னா எக்ஸ், எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் அப்படின்னா முதல் உறுப்பு எல்லாமே எக்ஸ் என்ற கணத்தில் உள்ளதை நம்ம எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 6, எஃப் ஆஃப் 8. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது எஃப் ஆஃப் 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 ஸ்கொயர் 9, 9 + 1 = 10. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு நம்ம எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16, 16 + 1 = 17. அடுத்தது எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6னா 6 ஸ்கொயர் 36 + 1 = 37. அடுத்தது எஃப் ஆஃப் 8. 8 ஸ்கொயர் 64, 64 கூட 1 கூட்டினா 65. இப்போ இந்த உறவு ஆறின் வரிசை சோடிகள் எப்படி எழுதலாம்னா எக்ஸ், அதாவது 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3, 10. அடுத்தது 4, 17. எக்ஸ் நம்ம 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் 6 37. இப்போ 6, 37. எக்ஸ் நம்ம 8ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 8 65. அப்போ 8, 65. இதுதான் உறவு. இந்த உறவினை பட்டியல் முறையில் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து எக்ஸிலிருந்து எண்ணுக்கு இந்த உறவானது ஒரு சார்பாகுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் கணம் தான். அந்த உறுப்புகள் எல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 3, 4, 6, 8. ஒரு உறவு சார்பாகுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அம்புக்குறி வரைபடம் முறை நமக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அடுத்து எண்ணுக்கு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. எண்ணுன்னா இயலெண்கள் தான். 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ 1க்கு அப்புறம் நம்ம 10 போட்டுக்கலாம். டேஸ் டேஸ் 10. 10க்கு அப்புறம் 17ன்னு போட்டுக்கலாம். 17க்கு அப்புறம் 37. இடைப்பட்ட எண்களை நம்ம எழுதாமல் விட்டுருக்கோம், அதாவது டேஸ் டேஸ் வச்சுருக்கோம். 37க்கு அப்புறம் 65. 65க்கு அப்புறமும் எண்கள் போயிட்டே இருக்க முடியும் இல்லாமல். அடுத்து இந்த உறவு 6 நம்ம குறிக்கலாம். 3லிருந்து 10க்கு உறவு. இப்போ 3, 10க்கு அம்புக்குறி போடணும். 3லிருந்து 10க்கு அம்புக்குறி போடணும். 4, 17. இப்போ 4லிருந்து 17க்கு ஒரு அம்புக்குறி. 6, 37. 6லிருந்து 37க்கு. 8லிருந்து 65க்கு ஒரு அம்புக்குறி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே நிழலுறு இருக்குது. எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரே ஒரு எண்ணுக்கு அம்புக்குறி போயிருக்கு. அப்போ இந்த உறவானது சார்பு அப்படின்னு சொல்லலாம். சார்பு என்பதற்கான வரையறை, ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் கிடைக்கிறது எனில் அந்த உறவினை சார்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 அதனுடைய முன்னூறு 10, 4 அதனுடைய முன்னூறு 17, 6ன் முன்னூறு 37, 8ன் முன்னூறு 65. இப்போ எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே முன்னூறுக்கள் இருக்குது. அதுவே சமயத்தில் ஒரே ஒரு முன்னூறு தான் கிடைக்குது. இப்போ இந்த உறவு 6 ஆனது சார்பு ஆகும். ஃபைனல் ஆன்சர் இப்படி எழுதணும். உறவு 6 ஆனது சார்பாகும். அதற்கான காரணம்
எக்ஸின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் எண்ணில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. அவ்வளோதான் சார். பயிற்சி 1.3இல் 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.